கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அதற்கு ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, காணிக்கை. காணிக்கை பற்றி 2 வசனம் மட்டும் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு அதிகப்படியான போதகர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காணிக்கை கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்படுவோம். காணிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் சம்பாதிக்கிறதுல தசம பாகம் கண்டிப்பாக கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாய் அல்ல. கட்டாயமாக நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. விசனப்பட்டும் கொடுக்கக்கூடாது. ஐயோ காணிக்கை வேறு கொடுக்கணுமே, என்னடா பண்ணுறது, கோயிலுக்கு போனால் காணிக்கை போடணுமே, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அல்லது நம்மகிட்ட இருக்கிற காசு குறைஞ்சி போயிருமே, ஏதாவது ஒரு விதத்தில் விசனப்படுறது. அப்போ இந்த விருப்பம் இல்லாமல் காணிக்கையை செலுத்துறது அதுவும் கூடாது. அப்போ கட்டாயமாயும் இல்லை. அப்போ அவனோட விருப்பத்தின்படி காணிக்க போடணும். அப்புறம் சொல்றாரு, உற்சாகமாய் கொடுங்க, நிறைய கொடுங்கன்னு சொல்ல. உற்சாகமாய் காணிக்க கொடுக்கறது கொஞ்சம் உற்சாகமாக கொடுங்க. நம்ம கொடுக்கணும், கண்டிப்பா காணிக்க கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற மன திருப்தி யாருக்குள்ள வரணும்னு கேட்டீங்கன்னா, காணிக்க கொடுக்கிறவனுக்கு வரணும், காணிக்கை எடுக்கிறவனுக்கு வரக்கூடாது. காணிக்கை வாங்குகிறவர்களுக்கு வரக்கூடாது, காணிக்கை கொடுப்பவர்களுக்கு அது வரணும். இது பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல கூட ஆண்டவர் இப்படி ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார். இஸ்ரவேல் மக்கள் வழிநடத்தப்படுகிற போது மோசே கிட்ட சொல்லுவார். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப நானும் அதுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. கடவுளே சொல்றார், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களிடத்துல சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக அப்படிங்கிறார். அதாவது மனப்பூர்வமா, சந்தோஷமா, மனப்பூர்வமா கொடுக்கணும். நமக்கு இந்த காணிக்கை கொடுப்பது மிக முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் வழிநடத்தப்படுறாங்க. அவங்க போகிற வழியில வருகிற வழியில ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு தேவையானதை பயிரிடுறாங்க, சாப்பிட்றாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ ஒரு சில இடங்கள்ல அவங்க சாப்பிட முடியாத இடங்கள் இருக்கும், அந்த இடத்துல பசியில வாடுவாங்க, அந்த இடத்துல ஆண்டவர் மன்னாவை கொடுப்பாரு. இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இவங்களை எல்லாம் இதுல எல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு சம்பாத்தியம் அவர்களுக்குள்ள இருந்திருக்கு. அப்படி இல்லைன்னா காணிக்கை ஆண்டவர் கேட்டிருக்க மாட்டார். நாடோடிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நாடோடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாத்து மேய்ச்சிட்டு போவாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு போவாங்க, அப்படி மேய்ச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க புறப்பட்ட இடத்துல இருந்து எங்க தங்குறாங்க, அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல போற வழியில ஆடுகளை யாராவது கேட்டால் விற்பாங்க, வாத்துக்களுடைய முட்டைகளை விற்பாங்க, வாத்துகளை விற்பாங்க, அப்படி வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான காசுகளை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாடோடிகள் தான் நடைபயணமாக தான் போறாங்க. அவர்களும் போகிற வழியில தன் போஜனத்துக்கென்று ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி செஞ்சுட்டு வந்தாங்களோ என்னமோ, அப்படி செஞ்சதுனால தான் அவங்க ஏதோ சம்பாதிச்சிருப்பாங்க. அப்படி சம்பாதிச்சதுனால தான் அவங்ககிட்ட காணிக்கை கேட்கிறார் ஆண்டவர். மோசே கிட்ட சொல்றாரு, நீங்க அவர்களிடத்துல காணிக்கை கொண்டு வர சொல்லு. ஆட்டுக்குட்டி நிறைய இருந்திருக்கும், ஒரு ஆட்டை கொண்டாந்து காணிக்கையா கொடுக்க சொல்லு. ஒரு மாடு இருந்திருக்கும், ஒரு மாட்டை கொண்டாந்து காணிக்கையா கொடுக்க சொல்லு. பறவைகள் இருந்திருக்கும், ஒரு பறவை கொண்டாந்து காணிக்கையா கொடுக்க சொல்லு.
ஏன் அப்படின்னா இந்த காணிக்கையை வாங்கி பலி செலுத்தி அதை வந்து மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருப்பார். இப்ப காணிக்கை வாங்கி அவரா வச்சுக்க போறாரு இல்லை, அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக என்ன பண்ணியிருப்பாரு, இந்த காணிக்கையை வாங்கியிருப்பாரு. அதையும் சொல்றாரு, மனப்பூர்வமாய், மனக்கசப்பு இல்லாம, அதாவது வந்து கட்டாயப்படுத்த வேண்டாம், நிர்பந்தப்படுத்த வேண்டாம், இத சொல்லு, யார் மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்துல வாங்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப காணிக்கை என்பது கட்டாயப்படுத்தி வாங்குவது கிடையாது, நிர்பந்தப்படுத்தி வாங்குவதும் கிடையாது. இது கொடுத்தா தான் உனக்கு வாழ்க்கைன்னு சொல்லி வாங்குறதும் கிடையாது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய ஊழியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, தனக்கென்று ஒரு சின்னதா ஒரு சபையை உருவாக்கிட்டு அதுல நிறைய மக்கள், அதாவது கொஞ்சம் அரசு பணியில் இருக்கிறவங்கள, கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்கள இப்படி எல்லாம் போய் சந்திச்சு பார்த்து அவர்களை எல்லாம் ஆலயத்துக்கு வரவழைச்சு, அவங்க வந்ததுக்கு பிறகு இவங்க சொல்றது, தசம பாகம் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும், தசம பாகம் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும், உங்களுடைய சம்பாத்தியத்துல 10ல் 1 பாகம் நீங்க திருச்சபைக்கு கொடுத்தாகணும், அது இல்லாம காணிக்கைகள் வார வாரம் நீங்க போட்டாகணும், அப்படி நீங்க கொடுக்கலன்னா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போயிடும், உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வரும், இந்த தசம பாகத்துக்கு மேல் அதிகமா நீங்க செலவிட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களை பயமுறுத்தி இன்னைக்கு காணிக்கைகள் பெறுகிறார்கள். ஆனா அப்படி பயமுறுத்தி வாங்கினவங்க அந்த காணிக்கையை வச்சுட்டு, அது அவங்களுக்கு ஒரு சம்பாத்தியம்னு வைங்களேன். அப்ப அவங்க என்ன பண்ணணும், அவங்களும் அந்த மாதிரி 10ல் 1 பாகத்தை வார வாரம் ஒரு காணிக்கை அவங்களும் செய்யணும்ல, செலவிடணும்ல. அப்ப இது எல்லாத்தையும் வாங்கி ஒரு தனி மனிதன் ரொம்ப பணக்கார தனமா வாழணும், அந்த ஒரு குடும்பம் மட்டும் சௌகரியமா ஐஸ்வர்யமா வாழணுங்கிறதுக்காக மற்றவர்களை எல்லாம் வந்து துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி வெசனப்படுத்தி வாங்குகிற காணிக்கை, இந்த காணிக்கையை கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, காணிக்கை என்பது திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் தானாய் கொடுப்பது. எப்படி கொடுப்பாங்க, இது நம்முடைய திருச்சபை, இந்த திருச்சபையில இப்படி இருக்கணும், இதுக்கு இது தேவை இருக்கு, இந்த தேவைக்கு நம்முடைய பங்கு கண்டிப்பா இருக்கணும், அதுபோல் மற்றவர்களை போல நாமும் இதுல வந்து என்ன பண்ணணும், ஒரு பங்களிப்பு இருக்கணும், நாமும் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை ஆராதிக்கிற இந்த இடத்துக்காக நாம் எதையும் ஒன்று செய்யணும், நமக்காக ஊழியம் பண்றாரு, நாம வேலைக்கு போறோம், ஆனா இவரும் நமக்காக வேதத்தை அனுதினமும் வாசிச்சு நமக்காக ஜெபம் பண்ணி நமக்காக ஆண்டவருடைய வார்த்தையை அவர் நமக்கு விளங்கும்படியாக புரியும்படியாக சொல்றாரு, அதனால அவருடைய குடும்பமும் பிழைக்கணும், அதுக்காக வேண்டி நாம என்ன பண்ணணும், நம்முடைய பங்களிப்புல கொஞ்சம் நம்ம காணிக்க கொடுக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு வரணும், திருச்சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினருக்கு வரணும். அந்த எண்ணத்தோட அவன் கொடுக்கணும். கட்டாயப்படுத்தி வாங்குகிற இடத்துல கர்த்தர் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, எந்த திருச்சபையில காணிக்கையும் தசம பாகத்தையும் கட்டாயப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் கிடையாது. அங்கே பணம் தான் கடவுளாய் இருக்கிறது, காசுதான் கடவுளாய் இருக்கிறது. நிச்சயமாகவே அந்த இடத்துல கடவுள் கர்த்தர் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. எந்த இடம் காணிக்கையை வலியுறுத்துகிறதோ அந்த இடத்துல காசுதான் கடவுள், கர்த்தர் அந்த இடத்துல இல்லை. அவங்களுக்கு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா காசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காணிக்கை கொண்டு வந்திருக்கீங்களா, இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போற இடத்துல அந்த பாஸ்டர் கேட்கிறாரு, காணிக்கை கொண்டு வந்திருக்கீங்களா, என்ன இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுகிற ஒரு காரியம், அதை செய்துதான் இன்றைக்கு அநேகர் வயிறு வளர்க்கிறாங்க. அன்பானவர்களே, கவனமா இருங்க. எந்த ஒரு ஊழியம் காசுக்காக செய்யப்படுகிறதோ, எந்த ஒரு திருச்சபை காசை வலியுறுத்துகிறதோ, எந்த ஒரு திருச்சபையில எந்த ஒரு போதகனோ எந்த ஒரு ஊழியனோ தசம பாகத்தையும் காணிக்கையையும் கட்டாயப்படுத்துகிறானோ அந்த இடத்துல அந்த திருச்சபையில கடவுள் இல்லை. நீங்க தாராளமா அதை விட்டு வெளியே வந்தலாம். நமக்காக யாருமே ஜெபிக்கணுங்கிற அவசியமே இல்லை, நமக்காக நாம தான் ஜெபிக்கணும்.
வேதத்தை வாசிக்க, நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க 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 இந்த வேதம் தானாய் நமக்கு விளங்கும். பரிசுத்த ஆவியானவர் இதை நமக்கு விளங்கும்படியா செய்வார். இதை ஒருத்தர் சொல்லி கொடுத்ததான் நம்ம விளங்கிக்கிடணும்ன்றது கிடையாது. வாரம் முழுசு வேலைக்கு போறோம், வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு போறோம், அந்த ஒரு நாள் போய் நம்ம எதையும் கத்துக்க போறது கிடையாது. அந்த ஒரு நாள்ல நாம ரட்சிக்கப்பட போறதும் கிடையாது. அந்த நாள்ல காணிக்கையும் தசம பாகமும் ஆலயத்திற்குண்டான வருமானங்களும் தான் அங்கே பலவந்தப்படுத்தப்படும். ஆனா இந்த வேதம் ஒவ்வொரு நாளும் நாம் இதை வாசிக்கிறப்போ, ஒவ்வொரு நாளும் நாம் இதை குறித்து யோசிக்கிறப்போ, ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்கள் என்ன சொல்லி இருக்குதுன்னு நாம ஒரு முறை வசனத்தை வாசிச்சுட்டு ஆண்டவரோட சன்னிதானத்துல உட்கார்ந்து, ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்துல என்ன அர்த்தம்னு நீங்க கேட்கிறப்போ, ஆவியானவர் யாரோ ஒருவர் மூலியமாக உங்களுக்கு அந்த வசனத்திற்கான அர்த்தங்களை விளங்க செய்யும். உங்களோட தேவைகளை குறித்து நீங்க ஆண்டவரோட சமூகத்துல முழங்கால் பட்டி ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். சிறப்ப காணிக்கை போட வேண்டாமா அப்படின்னா, போட வேண்டாம்னு சொல்லல. எந்த இடம் காணிக்கையை வலியுறுத்தவில்லையோ, எந்த இடம் காணிக்கையும் தசம பாகத்தையும் கட்டாயப்படுத்தவில்லையோ, அந்த இடத்துல, அந்த ஆலயத்துல, அந்த திருச்சபையில நீங்கள் அந்த காணிக்கையை செலுத்துங்க. ஏழைக்கு கொடுங்க. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நிறைய விஷயங்கள் இருக்கு. காணிக்கை கண்டிப்பா கொடுக்கணும். ஆலயத்தினோட முன்னேற்றத்திற்கு, திருச்சபையினோட வளர்ச்சிக்கு, எல்லாத்துக்குமே சுவிசேஷத்தினோட வளர்ச்சிக்கு, சுவிசேஷனுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக காணிக்கையும் தசமாக கொடுக்கணும். ஆனா அது சரியானவர்களிடத்துல போய் சேருதா, சரியான திருச்சபைக்கு போகுதா, சரியாக அது பயன்படுத்தப்படுகிறதாங்கிறத நல்லா கவனிக்கணும். கவனிச்சு அதுக்கு பிறகு காணிக்கைகளை செலுத்துங்க. அதற்கு பிறகு தசம பாகங்களை செலுத்துங்க. ஒரு விதத்துல தப்பானவனுக்கு நாம காணிக்கை கொடுப்பதே பாவம். சுயநலக்காரனுக்கு தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுப்பது மிகப்பெரிய பாவம். அப்படி ஒரு அறியாமையில நாம் இவ்வளவு நாள் செஞ்சிருந்தோம்னு வைங்களேன், இனிமேல் விழிப்புணர்வோடு, எது எப்பொழுது எங்கே ஏன் என்கிற கேள்விகளோடு கர்த்தரோட சமூகத்தில் காத்திருந்து விடைபெற்று, எந்த திருச்சபை, எந்த ஊழியம், எந்த விதமான சுவிசேஷம் நமக்கு நல்ல விதமாக கிடைக்கிறதோ அங்கே உங்கள் காணிக்கைகளை செலுத்து. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. யாத்ராகமத்தில் நீர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறீர், இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் எனக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லு. அவர்கள் மன விருப்பத்தின்படி யார் கொடுக்க நினைக்கிறானோ, மனப்பூர்வமா யார் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்துல வாங்கன்னு சொல்றார். ஆண்டவரே, காணிக்கையை கட்டாயப்படுத்தி கேட்கிறவர்களை நீர் எங்களுக்கு அடையாளம் காட்டும். காணிக்கையை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவரை நீர் எங்களுக்கு அடையாளம் காட்டும். உண்மையுள்ள ஊழியத்திற்கும், உண்மையுள்ள சுவிசேஷத்திற்கும், உண்மையுள்ள திருச்சபைகளுக்கும் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய காணிக்கையிலும் போய் சேர வேண்டுமானது. அதை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். அதை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு தனி மனித, தனி குடும்பத்தினுடைய செபத்தையும் நீர் கேட்க வல்லவராய் இருக்கு. இதற்கு இடைத்தரகர் தேவையில்லை ஆண்டவரே. நீரே எல்லோரையும் நேருக்கு நேர் சந்தித்து அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டு நலம் செய்கிற கர்த்தர். அப்படி நீர் செய்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு நல்ல புத்தியும், அறிவையும், ஞானத்தையும், விழிப்புணர்வையும் நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே.